Hi friends, welcome to Meena's Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சீசனல் ரெசிபி வாட்டர்மெலன் ஜூஸ். Throughout the season வந்து இப்போ வாட்டர்மெலன் கிடைக்க ஆரம்பிச்சாலும் சம்மர்ஸ் வரும்போது தான் அதிகமான கிரேவிங் வந்து வாட்டர்மெலன் இருக்கு. வாரத்துல ஒரு முறையாவது வந்து நம்ம வாட்டர்மெலனை சாப்பிடுறோம். ஆனா இன்னைக்கு வந்து நான் வாட்டர்மெலன்ல 3 different types of juices செஞ்சு காட்ட போறேன். ஒன்னு வந்து வாட்டர்மெலன் ஸ்லஷ், அடுத்தது வாட்டர்மெலன் ஜூஸ், மூணாவது வந்து என்னுடைய ஃபேவரட் வாட்டர்மெலன் மொஹிட்டோ. இந்த மொஹிட்டோ வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸோ வாங்க 3 types of watermelon juices எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வாட்டர்மெலன் ஸ்லஷ். இதுக்கு தேவையானது வந்து 1 cup ஆஃப் வாட்டர்மெலன் பீசஸ். இது வந்து நான் கிட்டத்தட்ட 2 hours வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ராக் ஹார்டாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சிம்பிள் சிரப், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த சிம்பிள் சிரப் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெகுலர் சுகர் வாட்டர் தான். இது எப்படி செய்கிறதுன்னா 1 portion ஆஃப் சுகருக்கு வந்து 1 portion ஆஃப் நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டர். இது வந்து நல்லா கொதிக்க வச்சு கரைய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சுகர் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளறணும்னா சுகர் சிரப் இஸ் ரெடி. இந்த சுகர் சிரப் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாட்டிலில், ஸ்டெரைல் பாட்டிலில் ஒரு 10 to 15 days வந்து கெடாமல் இருக்கும். ஸோ இப்போது வாட்டர்மெலன் ஸ்லஷ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் இந்த ராக் ஹார்டாக இருக்கிற வாட்டர்மெலன் பீசஸை சேர்த்துக்கலாம். அடுத்து லெமன் ஜூஸ், அடுத்து சிம்பிள் சிரப். இது வந்து ஸ்லஷ் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ரொம்ப ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் ஒன்றும் பாதியுமா. எனிவே இது வந்து ராக் ஹார்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்மூத்தாகவும் பிளெண்ட் ஆகாது. ஒரு மாதிரி செம்மியாக வந்து நம்ம க்ரஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் அரைச்சி முடிச்சாச்சு. டெக்ஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ முதல்ல எந்த கிளாஸில் நம்ம சர்வ் பண்ணுறோமோ அந்த கிளாஸில் வந்து ஒரு 2 slices ஆஃப் லெமன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் மின்ட் லீவ்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்லஷ்ஷை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்லஷ் அப்படிங்கிறது வந்து ஃபில்டர் பண்ணால் டேஸ்டியாக இருக்காது. ஸோ அவ்வளோதான், நம்ம ரிஃப்ரெஷிங் வாட்டர்மெலன் ஸ்லஷ் இஸ் ரெடி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்டர்மெலன் ஜூஸ். வாட்டர்மெலன் ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் வந்து 1 cup ஆஃப் சாப்ட் வாட்டர்மெலன், அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ், 1 teaspoon ஆஃப் பிளாக் சால்ட், அண்ட் அதுக்கப்புறமா 1 to 2 tablespoons ஆஃப் நம்ம சிம்பிள் சிரப். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் வாட்டர்மெலன் பீசஸை சேர்த்துக்கலாம். அடுத்து லெமன் ஜூஸ், அடுத்து நம்ம சிம்பிள் சிரப், அடுத்து பிளாக் சால்ட் அண்ட் தேவையான அளவு கோல்டு வாட்டர், கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கலாம். இது வந்து மிக்சியில் வந்து இப்போ ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போது இது வந்து நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ஒரு சர்விங் கிளாஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து இட் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூத் பிக்கில் வாட்டர்மெலன் பீஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு லெமன் ஸ்லைஸ், அடுத்து வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் புதினா, again a piece of watermelon, again a piece of lemon, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் புதினா again. ஸோ இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ our watermelon juice is ready. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட்டர்மெலன் மொஹிட்டோ. இதுக்கு தேவையானது வந்து 1 cup ஆஃப் சாப்ட் வாட்டர்மெலன் பீசஸ் அண்ட் தேவையான அளவு சோடா அண்ட் 1 teaspoon ஆஃப் பிளாக் சால்ட் அண்ட் 1 tablespoon ஆஃப் லெமன் ஜூஸ் அண்ட் 1 to 2 tablespoon ஆஃப் நம்ம சிம்பிள் சிரப். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம்.
முதல்ல என்கிட்ட ப்ராப்பர் மோட்டர் அண்ட் பெஸ்டில் இல்லை, ஸோ அதனால் என்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு நான் வந்து இப்போது உங்களுக்கு மொஹிட்டோ செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ முதல்ல ஃபியூ மின்ட் லீவ்ஸ் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. நான் இப்போ வாட்டர்மெலன் மொஹிட்டோ செய்கிற மாதிரி ஸ்ட்ராபெரி மொஹிட்டோ செய்யலாம், அதுக்கப்புறமா ஆரஞ்சு மொஹிட்டோ செய்யலாம், எனி ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோட மொஹிட்டோ செய்யலாம். இல்லைன்னா பிளெயின் மின்ட் மொஹிட்டோ கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், அதுவும் இந்த சம்மருக்கு. ஸோ இந்த மாதிரி தேவையான மின்ட் லீவ்ஸை சேர்த்துக்கிட்டாச்சு. அண்ட் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அண்ட் கொஞ்சமாக நம்ம சிம்பிள் சிரப். இது நான் சேர்த்து அதுக்கப்புறமா வந்து க்ரஷ் பண்ணுற காரணம் என்னென்னா, மின்ட் லீவ்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நல்லா இப்படி க்ரஷ் பண்ணிக்கலாம். இது வந்து மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணுறதை விட மேனுவலாக பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டெக்ஸ்டர். ஸோ இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் இந்த வாட்டர்மெலன் பீசஸை சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த பேலன்ஸ் இருக்கிற லெமன் ஜூஸ், சிம்பிள் சிரப் அண்ட் பிளாக் சால்ட். ஸோ இது வந்து நல்ல ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து அரைச்சி முடிச்சாச்சு. அடுத்து எந்த கிளாஸில் நம்ம வந்து பரிமாற போகிறோமோ அந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ண வேண்டியது இருக்குது. முதல்ல ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு இந்த மாதிரி வந்து சர்க்கிளாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லெமன் பீஸால் நம்ம இந்த ரிம்மை வந்து இப்படி வெட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ப்ராப்பராக வெட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து இப்படி நம்ம டேப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த ரிம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போது. ஸோ மொஹிட்டோக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ our glass is ready. அடுத்து நம்ம மின்ஸ் பண்ண இந்த புதினா லீவ்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு லெமன் ஸ்லைஸ், இந்த ஜூஸ் வந்து பாதி சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நல்ல கோல்டாக இருக்கிற சோடா சேரும்போது கொஞ்சம் பொறுமையாக சேருங்க, ஏன்னா மேலே அந்த ஃபிஸ் வரும். ஸோ அடுத்து ஒரு லெமன் ஸ்லைஸை இப்படி இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ our watermelon mojito is ready. ஸோ 3 types of watermelon juices எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த 3மே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேவரட் எது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.